ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பயிற்சி 8.4 பயிற்சி 8.4 இருக்கக்கூடிய ஒவ்வொரு எடுத்துக்காட்டு கேள்விகளுக்கும் மற்றும் அனைத்து பயிற்சியில் உள்ள கேள்விகளுக்கும் சும்மா அட்டகாசமா பதிலளிக்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பகுதி வகை கிளைகள் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பகுதி வகை கிளைகள்னா என்ன? ஸோ ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி ஒரு சார்பு எஃப்னு எடுத்துக்கிறோம். ஏல இருந்து ஆர் அப்படிங்கிற மெய்யனுக்கு போகுது. என்கிற சார்பு எப்படி இருக்கும்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஏல இருந்து ஒரு புள்ளி எடுக்கிறோம், x0, y0ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம ஒரு விஷயத்தை எஃப், இங்க இருக்கிற சார்பு வந்து எஃப். ஸோ இந்த எஃப் நம்ம எக்ஸை பொறுத்து வகையிட்டோம் இந்த பகுதி வகைக்கெழுக்குள்ள அப்படின்னா அதோட சூத்திரம் என்னன்னா limit h tends to 0 f of x0 plus h y0 minus f of x0 y0 by h. இதே இந்த f y பொறுத்து வகையிட்டோம் அப்படின்னா இந்த பார்ஷியல் வகைக்கெழுக்கள்ல ஸோ அது எப்படி இருக்கும்னா limit k tends to 0 f of x0 y0 plus k minus f of x0 y0 divided by k. புரிஞ்சுதுங்களா? ஸோ இவ்வளோதான் மேட்டர். எக்ஸை பொறுத்து எடுக்கும் போது limit h tends to 0 f of x0 plus h y0 minus f of x0 y0 by h அப்படிங்கிறது. இதே நம்ம அடுத்தது y பொறுத்து எடுத்தோம்னா limit k tends to 0 f of x0 y0 plus k by minus f of x0 y0 by k. புரிஞ்சுதுங்களா? சரி, குறிப்புரை என்ன கொடுத்திருக்காங்க? 3 அல்லது அதற்கு மேற்பட்ட மாறிகளை கொண்ட சார்புகளுக்கும் பகுதி வகைக்கெழுவானது இதே முறையில் தான் வரையறுக்கப்படும். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட மாறிகளை கொண்ட சார்புகளுக்கும் வகைக்கெழுக்கள் வந்து இதே முறையில தான் வரையறுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோ எஃப் என்பது பகுதி எஃப் மற்றும் டோ எக்ஸ் என்பது பகுதி எக்ஸ் என்றும் படிக்க வேண்டும். டோ எஃப் வந்து பகுதி எஃப்னு சொல்லணும், இந்த டோ எக்ஸ பகுதி எக்ஸ்ன்னு சொல்லணும். சரிங்களா? எனவே டோ எஃப் பை டோ எக்ஸ் என்பதை பகுதி எஃப் வகுத்தல் பகுதி எக்ஸ்ன்னு சொல்லணும். டோ எஃப் பை டோ எக்ஸ் எப்படி சொல்லணும்? பகுதி எஃப் வகுத்தல் பகுதி எக்ஸ்ன்னு சொல்லணும் என படிக்க வேண்டும். இதை டோ எஃப் வகுத்தல் டோ எக்ஸ் எனவும் படிக்கலாம். டோ எஃப் வகுத்தல் டோ எக்ஸ்னு படிக்கலாம். இதே போல் டோ எஃப் பை டோ ஒய் என்பதை பகுதி எஃப் வகுத்தல் பகுதி y அல்லது டோ எஃப் வகுத்தல் டோ ஒய் எனவும் படிக்கலாம். சில நேரங்களில் டோ எஃப் பை டோ எக்ஸ் x0, y0 என்பது fy x0, y0 அல்லது டோ எஃப் பை டோ எக்ஸ் அட் த பாயிண்ட் x0, y0 என குறிக்கப்படும். ஸோ இப்படி எப்படி பண்ணாலும் ஒண்ணுதான். சரிங்களா? சரி, அடுத்தது 5வது குறிப்புரை. எக்ஸை பொறுத்து எஃப்பின் பகுதி வகைக்கெழுவை காணும் போது கவனிக்க வேண்டியது மாறி வையை மாறிலியாக கருது எக்ஸை பொறுத்து வகைக்கெழு காண வேண்டும். அதாவது எந்த மாறியை பொறுத்து பகுதி வகைக்கெழு காண வேண்டுமோ அதை தவிர மற்ற அனைத்து மாறிகளும் மாறிலியாக கருதப்படும். இதனால் தான் நாம் அவற்றை பகுதி வகைக்கெழு என்கிறோம். ஸோ நம்ம எதை பொறுத்து கண்டுபிடிக்கிறோமோ அதை மட்டும் வச்சுட்டு மீதையெல்லாம் கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்ணிடுவோம், மாறிலியா நினைச்சுக்குவோம். ஸோ அதனாலதான் அதுக்கு பேரு பகுதி வகைக்கெழு. சரிங்களா? ஸோ நம்ம எந்த பகுதி எடுக்கிறோமோ அந்த பகுதியெல்லாம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் மாறிலியா எடுத்துக்கணும். ஸோ அதனாலதான் அதுக்கு பகுதி வகைக்கெழுன்னு பேர் வந்தது. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது ஏன் ஒவ்வொரு புள்ளிக்கும் எஃப்க்கு எக்ஸை பொறுத்த பகுதி வகைக்கெழு இருக்குமானால் ஏக்கு டோ எஃப் பை டோ எக்ஸ் அதாவது எக்ஸ் ஒய் உள்ளது என்கிறோம். இங்கு டோ எஃப் பை டோ எக்ஸ் அந்த பாயிண்ட் எக்ஸ் ஒய் என்பது மறுபடியும் ஏ மீதான ஒரு மெய் மதிப்பு சார்பாகும். ஸோ ஏவோட ஒவ்வொரு புள்ளிக்கும் எஃப்க்கு எக்ஸை பொறுத்த பகுதி வகைக்கெழு இருக்கும்னா ஏக்கு டோ எஃப் பை டோ எக்ஸ் அதாவது எக்ஸ் ஒய் உள்ளது. இங்கு டோ எஃப் பை டோ எக்ஸ் எக்ஸ் ஒய் என்பது மறுபடியும் ஏ மீதான ஒரு மெய் மதிப்பு ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 4 படி வகைக்கெழுவின் எல்லா விதிகளுக்கும் அதாவது கூட்டல், பெருக்கல் மற்றும் சங்கிலி விதி செயின் ரூல் சூத்திரங்களும் பகுதி வகைக்கெழுவிற்கு பொருந்தும். இதுல கூட்டலாகட்டும், பெருக்கலாகட்டும், சங்கிலி விதியாகட்டும் எல்லாமே இந்த பகுதி வகைக்கெழுக்கு பொருந்தும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது கிளைராட்டின் தேற்றம். கிளைராட்டின் தேற்றத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
ஏ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் சார்பு எடுத்துக்கிறோம். அது எப்படி இருக்குன்னா எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஏ வந்து லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பி, சி வந்து லெஸ் தென் ஒய் லெஸ் தென் டின்னு இருக்கு. ஸோ இது ஆர் ஸ்கொயர்லேருந்து எடுக்கிறோம். எஃப்ங்கிற ஒரு சார்பு ஏலேருந்து ஆருக்கு போகுது என்ற சார்பு ஏயில் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் மற்றும் எஃப் ஆஃப் ஒய்எக்ஸ் காணப்பெற்று ஏல எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எஃப் ஆஃப் ஒய்எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அவை தொடர்ச்சியானதாகவும் இருக்குமானால் கண்டுபிடிச்சு அது ரெண்டும் வந்து கண்டினியூஸ் தொடர்ச்சியானதுன்னு சொல்றாங்க. அப்ப ஏல எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஒய்எக்ஸும் சமமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏல எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எஃப் ஆஃப் ஒய்எக்ஸ் எடுத்து ரெண்டும் எடுத்து தொடர்ச்சியானதா இருந்துச்சுன்னா அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் ஒய்யும் எஃப் ஆஃப் ஒய்எக்ஸும் சமமா இருக்கும்னு சொல்றாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது வரையறை ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வரையறை வந்து அதாவது லாப்பிலாசன் அப்படிங்கிற சமன்பாடு அப்படிங்கிறது. ஸோ ஏங்கிறது வந்து எக்ஸ் கமா ஒய், ஏங்கிறது லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பி, பி சி வந்து லெஸ் தென் ஒய் லெஸ் தென் டி. ஸோ அதுங்கிறது ஏங்கிற ஒரு சார்பு. ஸோ அது வந்து ஆர் ஸ்கொயர்லேருந்து எடுத்துக்கிறோம். யூங்கிற ஒரு சார்பு ஏலேருந்து ஆர் ஸ்கொயருக்கு போகுது. அப்போ டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயருங்கிறது 0. டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் வந்து 0. என்ன மாதிரி இருக்குமானால் இப்படி இருந்துச்சுன்னா யூ ஆனது ஏயில் சீரானது எனலாம். யூங்கிறது ஏல சீரானதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இதை என்ன சமன்பாடுன்னு சொல்லுவாங்கன்னா லாப்பிலாசன் சமன்பாடுன்னு சொல்லுவாங்க. லாப்பிலாசன் சமன்பாடு என்னது? டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது எடுத்துக்காட்டு. ஸோ எடுத்துக்காட்டு 8.11 என்ன சொல்லியிருக்காங்க? xy வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டாங்க. xy வந்து நாட் ஈக்குவல் டு 0 எனில் f ஆஃப் x, y வந்து 0. xy வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா ரெண்டையும் xையும் yையும் பெருக்கினா 0வா இல்லாமல் இருந்துச்சுன்னா f ஆஃப் x, y வந்து 0ன்னு சொல்கிறாங்க. இதே எக்ஸும் ஒய்யும் பெருக்கினா 0 வந்துச்சுன்னா f ஆஃப் x, y வந்து 1ன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு? சரி, அப்போ நம்ம எதை மதிப்பிடணும்? டோ எஃப் பை டோ எக்ஸ் 0,0வையும் டோ எஃப் பை டோ ஒய் 0,0வையும் மதிப்பிடணும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் என்ன நமக்கு தெரியும். இப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ் மதிப்பிடணும். புள்ளி வந்து 0,0ல மதிப்பிடலாமா? சரி, எப்படி மதிப்பிடலாம்? ஃபர்ஸ்ட் டோ எஃப் பை டோ எக்ஸ் புள்ளி 0,0ல நமக்கு தெரியும் சூத்திரம். என்ன சூத்திரம் தெரியும்? எக்ஸை பொறுத்து வகையிடுறதுக்கு சூத்திரம் தெரியும். இது எக்ஸை பொறுத்து தான் வகையிட சொல்றாங்க. அப்ப எக்ஸை பொறுத்து வகையிடுறதுன்னா சூத்திரம் என்ன? எக்ஸை பொறுத்து, அப்போ எக்ஸை பொறுத்து வகையிடும் போது ஃபார்முலா என்ன? லிமிட் h tends to 0, லிமிட் h tends to 0 f of x plus h, y minus f of x, y divided by h. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ h tends to 0ன்னு தெரியும். புள்ளி வந்து 0,0 இல்லையா? ஸோ இப்போ எக்ஸுக்கு ஒய்க்கும் 0,0 போட்டணும். ஸோ இப்போ எக்ஸுக்கு ஒய்க்கும் 0,0 போட்டால் எக்ஸ் 0 ஆகிடும், ஒய்யும் 0 ஆகிடும், திருப்பி எக்ஸும் 0 ஆகிடும், திருப்பி ஒய்யும் 0 ஆகிடும் இல்லைங்களா? ஸோ அப்போது ஒரு விஷயம் யோசிங்க. எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் ஹெச், 0 மைனஸ் எஃப் ஆஃப் 0,0 எக்ஸும் ஒய்யும் பெருக்கணும். ஸோ எக்ஸையும் ஒய்யும் பெருக்குங்க. இதுதான் எக்ஸ், எக்ஸும் 0 இந்த இடத்துல, ஒய்யும் 0 இந்த இடத்துல. இப்போ எக்ஸும் ஒய்யும் பெருக்குன்னா என்ன ஆகும்? 0. அப்போ எக்ஸு ஒய்யை பெருக்குனா 0 வந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் என்ன? 1. ஸோ இந்த விஷயம் நமக்கு தெரியும்ல. xy 0 வந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் எப்படி இருக்கும்? 1 இருக்கும். புரிஞ்சுதுல? ஸோ அப்போ xy வந்து 0, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் எப்படி இருக்கும்? 1 இருக்கும். இது பாருங்களேன், பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் மாதிரி இருக்கா? எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? லிமிட் h tends to 0 f of x, y என்ன? 1. ஸோ 1 minus 1 by h. 1 minus 1 0, 0 by anything 0. அப்போ 0 by 0 which is equal to 0. புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸோ அதே மாதிரி டோ எஃப் பை டோ ஒய் அட் த பாயிண்ட் 0,0 போடணும். டோ எஃப் பை டோ ஒய் அட் த பாயிண்ட் 0,0. ஸோ அப்போது ஒய்யை பொறுத்து வகையிடும் போது ஃபார்முலா என்ன? லிமிட் k tends to 0 f of x, y plus k
மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை கே வருமா? ஓகே, இப்போ எக்ஸுக்கு ஒய்க்கும் 0 போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும்? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா இது ரெண்டையும் பெருக்குங்க. எக்ஸும் 0 ஒய்யும் 0. அப்போ xy 0 xy 0வாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் 1ஆக இருக்கும் கண்டிஷன் படி இல்லையா? ஸோ அப்போது இது வந்து பார்க்க எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் மாதிரி இருக்குது, இதுவும் பார்க்க எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் மாதிரி இருக்குது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்ன? 1. ஸோ அப்போது லிமிட் k tends to 0 1 minus 1 by k. இப்போ 0 by 0 that is 0. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அப்போ இது ரெண்டோட மதிப்பும் 0 தான். இப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ் அட் த பாயிண்ட் 0, 0 இதோட மதிப்பும் 0 தான். டோ எஃப் பை டோ ஒய் அட் த பாயிண்ட் 0, 0ஓட மதிப்பும் 0 தான். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது ரெண்டு மதிப்பு கண்டுபிடிச்சாச்சா? அடுத்தது 0, 0ல எஃப் தொடர்ச்சியானதுன்னு சொல்லணும். 0, 0ல எஃப் வந்து தொடர்ச்சியானது அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம் 0, 0ல எஃப் தொடர்ச்சியானதுன்னு சொல்லிட்டு? எப்படி எடுக்கணும்னா எஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் கமா ஒய், லிமிட் தொடர்ச்சியானதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு 0, 0 எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் which is equal to எக்ஸும் ஒய்யும் 0வாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எப்படி இருக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து 0, எக்ஸும் ஒய்யும் 0வாக இருந்துச்சுன்னா, இல்லைனா 1 இல்லையா? ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 0 போடலாம். எக்ஸுக்கும் ஒய்க்கு பதிலாக 0 போட்டுரும். இப்போ இது 0 ஆகிடும். இப்போது நேர்கோட்டு பாதையில் y ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு போடலாம். y ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு போட்டு நேர்கோட்டு பாதையில் போட்டோன்னா என்ன ஆகும்? எஃப் ஆஃப் 0, 0ன்னு வரும். அப்போ எஃப் ஆஃப் 0, 0 என்ன? 1ன்னு ஆகிடும். எப்படின்னா இங்கே பாருங்கள், எக்ஸுக்கும் ஒய்க்கும் 0 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே என்ன ஆகும்? எஃப் ஆஃப் 0, 0 1ன்னு வந்துடுது. இப்போ எஃப் ஆஃப் 0, 0 1ன்னு வந்தால் தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ எனவே 0, 0ல எஃப் வந்து தொடர்ச்சியற்றது. எனவே 0, 0ல் எஃப் வந்து தொடர்ச்சியற்றது. 0, 0ல போடும்போது எஃப் வந்து தொடர்ச்சியற்றது, மித்தபடி தொடர்ச்சியானது தான். ஸோ அப்போ ஒரு புள்ளியில் தொடர்ச்சியற்றது இல்லையா? ஸோ அப்போ இதுலேருந்து 0, 0ல வந்து எஃப் வந்து தொடர்ச்சியற்றதுன்னு தான் சொல்ல முடியும். புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது எடுத்துக்காட்டு 8.12 என்ன சொல்லியிருக்காங்க? அனைத்து எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் ஸ்கொயருக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்துட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் இந்த புள்ளியில், டோ எஃப் பை டோ ஒய் அந்த புள்ளியில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பை பிளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 7. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டோ எஃப் பை டோ எக்ஸ் எந்த புள்ளியில்? -1, 3ல. இப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ் -1, 3 சரியா? -1, 3ல. ஸோ அப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ் இது எக்ஸை பொறுத்து வகையிடலாமா? எக்ஸை பொறுத்து வகையிட்டோன்னா எப்படி கிடைக்கும்? எக்ஸை பொறுத்து வகையிட்டோன்னா 3x², y விட்டுருங்க. இப்போ என்ன இருக்கும்? டோ எஃப் பை டோ எக்ஸ் எக்ஸ் கியூப் பை ப்ளஸ் பகுதி கெழுக்களாக பிரிக்கணும், ஒவ்வொரு பகுதிக்கும் பிரிக்கணும். டோ எஃப் பை டோ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் 7. சரிங்களா? சரி, இப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போது எக்ஸை பொறுத்து பண்ணும்போது என்ன ஆகும்? 3x² ப்ளஸ் இதை எக்ஸை பொறுத்து பண்ணும்போது y², இதை எக்ஸை பொறுத்து பண்ணும்போது கான்ஸ்டண்ட்டை பண்ணால் என்ன ஆகும்? மாறிலியை பண்ணால் 0. அப்போது 3x² y ப்ளஸ் y², இதுதான் டோ எஃப் பை டோ எக்ஸ்.
ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டோ எஃப் பை டோ எக்ஸ் அட் த பாயிண்ட் -1, 3 கேட்டிருக்காங்க. ஸோ அந்த புள்ளியில் கேட்டிருக்காங்க. அப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ் -1, 3. டோ எஃப் பை டோ எக்ஸ் என்ன கிடச்சி, 3x² ப்ளஸ் y² எந்த புள்ளியில், -1, 3 இல்லையா? ஸோ இந்த புள்ளியில் போட்டால் என்ன ஆகும், எக்ஸுக்கு பதிலாக -1, 3 × -1 தி ஹோல் ஸ்கொயர், ஒய்க்கு பதிலாக 3 ப்ளஸ் இங்கே 3² இல்லையா? ஸோ -1² 1, 3 × 1 3, 3 3s are 9. ஸோ 9 + 3² 9, அப்போ 18. 9 + 9 18. புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? சரி, அடுத்தது அதே மாதிரி டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்ன, x³ y plus y² x, x³ y plus y² x plus 7. ஸோ இது வந்து டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும், தனியாக பிரிக்கணும். டோ எஃப் பை டோ ஒய் இன்ட்டு x³ y ப்ளஸ் டோ எஃப் பை டோ ஒய் இன்ட்டு y² x ப்ளஸ் டோ எஃப் பை டோ ஒய் இன்ட்டு 7. இந்த மாதிரி வருமா? சரி, இப்போது ஒய்யை பொறுத்து நீங்கள் வகையிடணும். ஸோ ஒய்யை பொறுத்து வகையிட்டால் என்ன வரும், இந்த இடத்துல வெறும் x³ மட்டும் வரும், y வந்து 1 ஆயிரும். இந்த இடத்துல வகையிட்டிங்கன்னா 2yxன்னு வரும். இந்த இடத்துல பண்ணால் 0. ஸோ இப்போ என்ன கிடைக்கும், x³ ப்ளஸ் 2yx. எதுக்கு, டோ எஃப் பை டோ ஒய்க்கு. இதே டோ எஃப் பை டோ ஒய் எந்த புள்ளியில், -2, 1 புள்ளியில் பார்க்கணும். -2, 1 இந்த புள்ளியில் போட்டோன்னா என்ன ஆகும், x³ ப்ளஸ் 2yx. எந்த புள்ளியில், -2, 1ங்கிற புள்ளியில். ஸோ போட்டோன்னா என்ன வரும், -2 the whole cube ப்ளஸ் 2 × 1 × -2. ஸோ இப்போ என்ன கிடைக்கும், -2³ -8 -4, 2 2s are 4, -4. இப்போ -8 -4 -12. அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? ஸோ ரெண்டோட மதிப்பையும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கேள்வி போகலாமா? ஸோ அவங்க அது மட்டும் தானே கேட்டிருக்காங்க, அது மட்டும் தான் கேட்டிருக்காங்க, அதோட மதிப்பு மட்டும்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போகலாமா? அடுத்தது எடுத்துக்காட்டு 8.13 என்ன கொடுத்துருக்காங்க, அனைத்து x, y belongs to R², f of x, y கொடுத்துட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ், டோ எஃப் பை டோ ஒய், டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய், டோ எக்ஸ், டோ ஸ்கொயர் ஒய் பை டோ எக்ஸ், டோ ஒய் கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய். ஸோ அதை கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் which is equal to என்ன கொடுத்துருக்கு, இப்போ டோ ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் எப்படி எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் which is equal to sin x y square plus e power x cube plus 5y இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டோ எஃப் பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஓகே, இப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ் பண்ணிக்கலாம். டோ எஃப் பை டோ எக்ஸ் போட்டோன்னா டோ எஃப் பை டோ எக்ஸ் ஆஃப் sin xy ஸ்கொயர் ப்ளஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5y. தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். டோ எஃப் பை டோ எக்ஸை பகுதியாக பிரிச்சுக்கிறோம். இப்போ எக்ஸை பொறுத்து இது வகையிட்டோன்னா, இப்போ இதை ஃபுல்லாத்தையும் எக்ஸ்னே வச்சுக்கோங்க. sin எக்ஸை வகையிட்டா காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ தனியாக உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து வகையிட்டோன்னா என்ன வரும், எக்ஸை பொறுத்து வகையிடணும், உள்ளே இருக்கிறத தனியாக எடுத்து. எக்ஸை பொறுத்து வகையிட்டோன்னா உள்ளே இருக்கிறத மட்டும், எக்ஸ் ஒய் ஸ்கொயரை மட்டும் எக்ஸை பொறுத்து வகையிடணும். அப்போ என்ன வரும், ஒய் ஸ்கொயர். ஸோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த டேர்ம் எக்ஸை பொறுத்து வகையிட்டோன்னா இதை ஃபுல்லாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இதை ஃபுல்லாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போது
இ பவர் எக்ஸ், இ பவர் எக்ஸ் வகையிட்டோம்னா இ பவர் எக்ஸ் தான். இப்போ அந்த எக்ஸை மட்டும் தனியாக எடுத்து வகையிடணும். ஸோ எக்ஸை மட்டும் தனியாக எடுத்து எக்ஸை பொறுத்து வகையிடணும். அப்போ என்ன வரும்? 3x² வரும் இல்லையா? அங்க எக்ஸ் இல்லை, ஸோ அது 0 ஆயிடும். சரிங்களா? ஓகேவா? அப்போ என்ன வரும்? y² cos xy² plus 3x² into e power x³ plus 5y. ஸோ இதுதான் வந்து ∂f/∂x. ∂f/∂x கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ∂f/∂y கண்டுபிடிக்கலாம். ∂f/∂y, ∂f/∂yனா திருப்பி அந்த f எடுத்துக்கணும் y பொறுத்து. அப்போ ∂f/∂y of sin பிரிச்சுக்கணும். அதே மாதிரி எக்ஸுக்கு எப்படி பிரிச்சணும் அதே மாதிரி xy the whole square, xy² plus ∂f/∂y into e power x³ plus 5y. ஓகேவா? ஓகே. இப்போ இதை ஒய்யை பொறுத்து பண்ணோன்னா என்ன வரும்? இதை ஃபுல்லாக ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போது காஸ் ஒய்யா, ஸோ காஸ் ஆஃப் xy². உள்ளே இருக்கிறத மட்டும் ஒய்யை பொறுத்து பண்ணால் 2xy. அடுத்தது இதை பண்ணும்போது இ பவர், இது ஃபுல்லாக ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இ பவர் ஒய்யை பண்ணால் இ பவர் ஒய் தான். உள்ளே இருக்கிறத மட்டும் ஒய்யை பொறுத்து, இதை மட்டும் எடுத்து ஒய்யை பொறுத்து பண்ணுங்க. இதை மட்டும் எடுத்து ஒய்யை பொறுத்து பண்ணால் என்ன ஆகும்? 0 plus 5. புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ அப்போ 2xy into cos of xy² plus 5 into e power x³ plus 5y. இதுதான் ∂f/∂y. புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்தது ∂2f/∂y/∂x கண்டுபிடிக்கணும். ∂2f/∂y/∂x கண்டுபிடிக்கணும். ∂y/∂x இது எப்படி எழுதிக்கலாம்? ∂f/∂y into ∂f/∂xன்னு எழுதிக்கலாம். எழுதிக்கலாமா? ∂2f தானே இருக்கு. ஓகே. இல்லைன்னா இப்படி எழுத முடியாது, ஏன்னா எஃப்க்கும் 2 தடவை வருதுல்ல. ∂by∂y of ∂f/∂x இப்படி எழுதிக்கலாம். ∂by∂y of ∂f/∂x. இப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி பாருங்க. ∂2f/∂y/∂x வந்துருச்சா? ஸோ பெருக்கினாலும் திருப்பி அதுவே வரணும். இப்போ ∂by∂y of ∂f/∂x என்ன? y² cos of xy² plus 3x² plus 3x² e power x³ plus 5y. e power x³ plus 5y இல்லையா? ஸோ இதை ஒய்யை பொறுத்து பண்ணும். ஒய்யை பொறுத்து பண்ணா இது யூவி இல்லையா? சரி, இப்போ என்ன வரும்? யூவி ஃபார்முலா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். யூவி எப்படி எழுதிக்கலாம்? யூவி டேஷ் பிளஸ் வி யூ டேஷ்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஓகே. அப்போ ∂by∂, ஒய்யை பொறுத்து பண்ணுறோம் இல்லையா? ஒய்யை பொறுத்து பண்ணும்போது யூவி டேஷ், இப்போ யூ அப்படி எழுதிக்கலாம். வி டேஷ் காஸ், இதை ஃபுல்லாக ஒய்னு எடுத்துக்கலாம். காஸ் ஒய்யை பண்ணால் மைனஸ் சைன் ஒய். அப்போ மைனஸ் சைன் ஒய். உள்ளே இருக்கிறது தனியாக பண்ணுமா? அப்போது 2xyன்னு வரும். 2xy uv dash plus vu dash cos xy squared vu dash 2y plus இதை பண்ணா 3x² e power x³ plus 5y. y பொறுத்து பண்ணா e power x தான் into 5 மட்டும் வரும். மேலே இருக்கிறது பண்ணா இல்லையா? 0 plus 5 வரும் 5. ஓகே. அப்போ என்ன ஆன்சர் வரும்?
minus 2xy cube minus 2xy cube minus 2xy cube sin xy square sin xy square. அடுத்தது 2y cos xy square 2y cos xy square. அடுத்தது plus 5 3s are 15x square plus 15x square e power x cube plus 5y e power x cube plus 5y. ஸோ இதுதான் வந்து டோ ஸ்கொயர் எஃப் பை டோ y டோ எக்ஸ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ y டோ எக்ஸ். புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய் கண்டுபிடிக்கணும். டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய். ஸோ லாஸ்ட் தடவை டோ ஒய் டோ எக்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ அப்படியே மாற்றி டோ எக்ஸ் டோ ஒய். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் இப்படி எழுதிக்கலாமா? ஓகே. இப்போ டோ பை டோ எக்ஸை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ டோ எஃப் பை டோ ஒய் என்ன? டோ எஃப் பை டோ ஒய் 2xy இன்ட்டு 2xy இன்ட்டு 2xy into cos of xy square cos of xy square. அதுக்கு அடுத்தது plus 5 into e power x cube plus 5y x cube plus 5y. சரிங்களா? இப்போ எக்ஸை பொறுத்து பண்ணும். இப்போ இது யூன்னு வச்சுக்கலாம், இதை வீன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ திருப்பி யூவி மெத்தடை. ஸோ யூவியில் போடும்போது என்னாகும்? யூ வி டேஷ் வி டேஷ்னா காஸ், இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். காஸ் எக்ஸை பண்ணால் சைன் எக்ஸ். எக்ஸை மட்டும் தனியாக எடுத்து பண்ணால் ஒய்யை பொறுத்து பண்ணணுமா? எக்ஸை பொறுத்து பண்ணணும். அப்போது ஒய் ஸ்கொயர் மட்டும் வரும் இல்லையா? ஓகே. யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ் காஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் 2xy பண்ணால் எக்ஸை பொறுத்து 2y. ஓகேவா? ப்ளஸ் இதை பண்ணோன்னா 5 அப்படியே இருக்கும். இ பவர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5y எக்ஸை பொறுத்து பண்ணும்போது 3x ஸ்கொயர்னு வரும். ப்ளஸ் 0 வரும். புரிஞ்சுதா? ஸோ இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 2xy கியூப் சைன் xy ஸ்கொயர் ப்ளஸ் 2y காஸ் xy square plus 5 3s are 15 x square into e power x cube plus 5y. புரிஞ்சுதுங்களா? ஒரே ஒரு மிஸ்டேக், காசை பண்ணால் மைனஸ் சைனில். ஸோ இப்போ இங்கே மைனஸ் வந்துடும். அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? இதான் வந்து டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய். புரிஞ்சுதா? ஏதோ டவுட் இருக்கா? இந்த நெக்ஸ்ட் போடலாமா? 4 கண்டுபிடிக்க சொன்னாங்க, 4 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, w of x, y கொடுத்துருக்காங்க. இதுல டோ ஸ்கொயர் w பை டோ y டோ எக்ஸ் டோ ஸ்கொயர் w பை டோ எக்ஸ் டோ y கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம டோ பை டோ y டோ பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். டோ w பை டோ எக்ஸ் டோ w பை டோ y கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டோ w பை டோ ஒய் டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டையும் கண்டுபிடிச்சாதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் டபிள்யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? டபிள்யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஒய் ப்ளஸ் இ பவர் ஒய் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ நம்ம இதை எக்ஸை பொறுத்து பண்ணலாமா? அப்போ டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் எக்ஸை பொறுத்து பண்ணோன்னா என்ன ஆகும்? டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்
plus dou w by dou x of e power y by y square plus 1. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ எக்ஸை பொறுத்து பண்ணால் என்ன ஆகும்? y மட்டும் வரும். ப்ளஸ் எக்ஸை பொறுத்து பண்ணோன்னா இங்கே எக்ஸ் பொறுத்து எதுவுமே இல்லை பண்ணுறதுக்கு, 0. ஸோ அப்போ y மட்டும் வரும். ஸோ dou w by dou x கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ dou w by dou y கண்டுபிடிச்சிடலாமா? வாங்க. ஸோ இப்போ dou w by dou y கண்டுபிடிக்கணும்னா dou w by dou y into xy plus dou w by dou y into e power y by y square plus 1. e power y by y square plus 1. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ y பொறுத்து வகையிடணும். ஸோ y பொறுத்து வகையிட்டோன்னா என்ன ஆகும்? x மட்டும் வரும். இங்கே y பொறுத்து பண்ணோன்னா u by v மெத்தட். அப்போது u by vனா v u dash v u dash e power y பண்ணால் e power y தான். v u dash minus u v dash 2y plus 1 இல்லையா? plus 0, 2y plus 0 by v square y square plus 1 the whole square. சரிங்களா? ஓகே, இப்போ x plus y square plus 1 into e power y minus 2y e power y by y square plus 1 the whole square வரும் இல்லைங்களா? ஓகே, இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? சைடில் இன்ட்டு பண்ணி எழுதிக்கலாமா? ஸோ சைடில் கொண்டு போய் பண்ணுறதை காட்டிலையும் நம்ம இப்படியே வச்சுக்கலாம். இட்ஸ் பீன் பெட்டர். சரிங்களா? ஓகே, இது வந்து என்னது? dou w by dou y. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம dou w by dou yயும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நமக்கு என்ன தான் வேணும்? dou square w by dou y dou x வேணும். dou square w by dou y dou x வேணும். dou y dou x. ஸோ இது எப்படி எழுதலாம்? dou by dou y into dou w by dou xன்னு எழுதிக்கலாங்களா? சரி, இப்போ dou w by dou x என்ன? y இல்லையா? ஸோ அப்போ dou by dou y into y. ஸோ y பொறுத்து பண்ணால் 1. ஸோ 1. ஸோ அப்போ dou square w by dou y dou x என்னங்க? 1. புரிஞ்சுதா? அதே மாதிரி அடுத்தது dou square w by dou x dou y. dou square w by dou x dou y. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? dou by dou x into dou w by dou y. புரிஞ்சுதா? ஸோ இப்போ dou w by dou y என்ன? x plus y square plus 1 e power y minus 2y e power y by y square plus 1 the whole square. y square plus 1 the whole square. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ எக்ஸை பொறுத்து இது வகையிடணும். இது என்ன பண்ணணும்? எக்ஸை பொறுத்து வகையிடணும். ஸோ இப்போ எக்ஸ் இந்த டேர்மில் எக்ஸே கிடையாது. கரெக்டா? ஸோ அப்போ இந்த டேர்ம் பண்ண முடியாது. இங்கே மட்டும்தான் இருக்குது. எக்ஸை பொறுத்து பண்ணால் 1. ஸோ 1 plus 0ன்னு வரும் 1. ஸோ அப்போ dou square w by dou x dou y என்னங்க? 1. கண்டுபிடிச்சாச்சா? அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? ஸோ 2 கண்டுபிடிக்க சொல்லுங்க, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது போகலாமா? அடுத்தது எடுத்துக்காட்டு 8.15 என்ன சொல்லியிருக்காங்க? அனைத்து x, y belongs to r ஸ்கொயருக்கும் u of x, y வந்து கொடுத்துட்டாங்க. எனில் ஆர் ஸ்கொயரில் u சீரானது என நிறுவுக. எப்போ u சீரானது? நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம். u எப்போ சீரானதுன்னு பார்த்தோம். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன்.
u எப்போ சீரானதுன்னு சொல்லியிருந்தாங்க? ஏயில் சீரானதுன்னு எப்போ சொல்லுவோம்? டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர் இப்படி இருந்துச்சுன்னா சீரானதுன்னு சொல்லுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? யூ சீரானதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி சொல்லலாம்? டோ ஸ்கொயர் யூ பை சீரானதுன்னு எப்போ சொல்லுவோம்? டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கண்டிஷன் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, இந்த நிபந்தனை நிறுவியாச்சுன்னா அதை நம்ம சீரானதுன்னு சொல்லிடலாம். யூவை சீரானதுன்னு சொல்லிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயருக்கு ஃபர்ஸ்ட் டோ யூ பை டோ எக்ஸ் வேணும் இல்லையா? சரி, டோ யூ பை டோ எக்ஸ் டோ யூ பை டோ ஒய் கண்டுபிடிக்கலாம். யூ என்ன கொடுத்துருக்காங்க? u of x comma y which is equal to e power minus 2y cos of 2x. cos of 2x. இப்போ dou u by dou x எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். dou u by dou x x பொறுத்து பண்ணணும். x பொறுத்து பண்ணா இது x பொறுத்து பண்ண முடியாது. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். இதை x பொறுத்து பண்ணோம்னா cos இது ஃபுல்லாக எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். cos x பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், அப்போ மைனஸ் சைன் 2x. இப்போ இந்த 2x x பொறுத்து பண்ணால் 2. புரிஞ்சா? 2. அப்போ மைனஸ் 2 e பவர் மைனஸ் 2y சைன் 2xன்னு வருமா? ஸோ இதான் வந்து டோ யூ பை டோ எக்ஸ். இப்போ டோ யூ பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் டோ யூ பை டோ ஒய் கண்டுபிடிக்க போகிறேன். டோ யூ பை டோ ஒய் எப்படி இருக்கும்? இல்லைனா கையோட டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சலாம். இப்போ டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோ பை டோ எக்ஸ் இன்டூ டோ யூ பை டோ எக்ஸ். கரெக்டாக தானே? டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா? ஸோ அப்போ டோ பை டோ எக்ஸ் இன்டூ டோ யூ பை டோ எக்ஸ். அப்போ டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ யூ பை டோ எக்ஸ் என்ன? மைனஸ் 2 இ பவர் மைனஸ் 2y சைன் 2x. ஸோ இதை வகையிடணும். ஸோ மைனஸ் 2 இ பவர் மைனஸ் 2y அப்படியே வந்துடும். சைன் 2x வகையிட்டோன்னா திருப்பி இதை எக்ஸாக ட்ரீட் பண்ணிக்கணும். சைன் எக்ஸை பண்ணால் காஸ் எக்ஸ் காஸ் 2x திருப்பி 2 வரும். 2x தனியாக எடுத்து பண்ணால் 2 வரும். ஸோ அப்போ என்ன வரும்? மைனஸ் 4 e power minus 2y cos 2x. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதான் வந்து டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர். டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது டோ யூ பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும். டோ யூ பை டோ ஒய். டோ யூ பை டோ ஒய் என்ன? ஒய்யை பொறுத்து வகையிடணும். ஸோ இப்போது ஒய்யை பொறுத்து வகையிடணும்னா காஸ் 2x எதுவும் பண்ண முடியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஒய்யை பொறுத்து இ பவர் மைனஸ் 2y இ பவர் மைனஸ் எக்ஸை பண்ணால் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். அப்போ மைனஸ் இ பவர் மைனஸ் 2y எடுத்து பண்ணால் ஒய்யை பொறுத்து பண்ணால் 2. அப்போ என்ன வரும்? மைனஸ் 2 cos 2x e power minus 2y. எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் 2 e power minus 2y cos 2xன்னு எழுதிக்கலாம். இது வந்து டோ யூ பை டோ ஒய். இப்போ டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போது டோ யூ பை டோ ஒய் இல்லையா? ஸோ அப்போது டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயருங்கிறது என்ன? டோ பை டோ ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய். கரெக்டுங்களா? சரி, இப்போது டோ யூ பை டோ ஒய் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ டோ பை டோ ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் மைனஸ் 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2y cos 2x. ஒய்யை பொறுத்து பண்ணால் என்ன இருக்குங்க? ஸோ ஒய்யை பொறுத்து பண்ணோன்னா என்ன ஆகும்? மைனஸ் 2 அப்படியே வந்துடும். cos 2x அப்படியே வந்துடும். மைனஸ் 2 இ பவர் மைனஸ் 2y பண்ணால் மைனஸ் இ பவர் மைனஸ் 2y. ஒய்யை பொறுத்து திருப்பி அதை எடுத்து பண்ணோன்னா மைனஸ்
2 மட்டும் வரும். cos 2x அப்படியே வந்துடும். அப்போ -4 + 4 ஆயிடுமா, +4 -4 இங்கே மைனஸ் இருக்குது, +4 e power -2 cos 2x. சரி, இது என்னது, dou² u dou y². நம்ம என்ன கண்டிஷன் சொல்லணும், யூங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க, சீரானது. சீரானதுன்னா இது ரெண்டையும் கூட்டணும், dou² u dou x², dou² u dou y². அப்போ dou² u dou x² plus dou² u dou y² equal to dou² u dou x² என்ன, -4 e power -2y cos 2x plus 4 e power -2y cos 2x. மைனஸும் ப்ளஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ 0, தட் இஸ் 0 இல்லையா, புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ dou² u dou x² plus dou² u dou y² 0ன்னு வந்துருச்சு. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், u என்பது சீரானது, u என்பது சீரானதுன்னு சொல்லிடலாம். புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? அடுத்தது போலாமா? அடுத்தது பயிற்சி 8.4ல முதல் கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க, பின்வரும் சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் பகுதி வகைக்கெழுக்கள் காண்க. ஸோ கொடுக்கப்பட்ட புள்ளியில பகுதி வகைக்கெழுக்கள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, f(x, y) which is equal to 3x² minus 2xy plus y² plus 5x plus 2. 3x² minus 2xy plus y² plus 5x plus 2. 2, -5ல 0.2 கொடுத்துட்டாங்க. பகுதி வகைக்கெழுக்கள் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பகுதி வகைக்கெழுக்கள்னா சொல்லலாமே, பகுதி வகைக்கெழுக்கள்னா இப்போ f தான் சார்பு, அப்போ dou(f dou(x) dou(f dou(y) கண்டுபிடிச்சு இந்த புள்ளிகளை போட்டா முடிஞ்சு. சரிங்களா, f(x, y) கொடுத்தாச்சு. இப்போ dou(f dou(x) கண்டுபிடிக்கணும். dou(f dou(x)னா இது ஒவ்வொன்றையும் எக்ஸை பொறுத்து வகையிடணும். ஸோ இது எக்ஸை பொறுத்து வகையிட்டா என்ன ஆகும், 2 இங்கே வந்துடும், 2 3 6xன்னு வந்துடும். இது எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா -2yன்னு வந்துடும், எக்ஸ் போயிடும், x 1 ஆகிடும். அடுத்து இதை எக்ஸை பொறுத்து பண்ணோன்னா எக்ஸே இல்லை, 0 ஆயிடும். இதை எக்ஸை பொறுத்து பண்ணோன்னா +5 மட்டும் வரும். இதை எக்ஸை பொறுத்து பண்ணோன்னா எக்ஸே இல்லை, 0 ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? இப்போ என்ன வரும், 6x -2y + 5ன்னு வரும். ஸோ இதுதான் dou(f dou(x). இப்போ எந்த புள்ளியில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 2, -5. அப்போ dou(f dou(x) 2, -5ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக -5 போடுங்க. என்னாகும், 6 × 2 -2 × -5 + 5. 6 2s are 12, 2 5s are 10 + 10 + 5. அப்போ என்ன வரும், 10 + 5 15, 25 27. ஸோ dou(f dou(x) கண்டுபிடிச்சா? ஓகே. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், dou(f dou(y). ஸோ dou(f dou(y) எப்படி கண்டுபிடிக்கலாம், அப்படியே இது y பொறுத்து பண்ணணும். y பொறுத்து பண்ணால் இதில் x தான் இருக்குது, இப்போ 0 ஆகிடும். அடுத்தது இதில் y பொறுத்து பண்ணோன்னா -2x வரும். அடுத்தது இதில் y பொறுத்து பண்ணோன்னா 2y + 2y. அடுத்தது இதில் y பொறுத்து பண்ணால் 0 ஆகிடும். அடுத்தது இதில் லாஸ்ட்டில் y பொறுத்து பண்ணால் 0. சரிங்களா? அப்போ dou(f dou(y) எப்படி இருக்கும், -2x + 2y. ஸோ எந்த புள்ளியில் dou(f dou(y) எந்த புள்ளியில் பண்ணணும், 2, -5ல 2, -5. ஸோ -2 × 2 + 2 × -5. So 2 × 2 4 -4, 2 5s are 10 -10. So -14. புரிஞ்சுதுங்களா? ஓகே.
அடுத்தது அவ்வளோதான். இதே மாதிரி தான் அடுத்த எல்லா சம்மும் பண்ணணும். ஸோ அடுத்த சம் பாருங்க. g of x, y கொடுத்துருக்காங்க. ஸோ g of x, y என்ன கொடுத்துருக்காங்க? g of x, y which is equal to 3x square plus y square plus 5x plus 2. 1, -2ல 1, -2 புள்ளியும் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ டோ ஜி பை டோ எக்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். எக்ஸை பொறுத்து பண்ணலாம். இங்கே எக்ஸை பொறுத்து பண்ணால் 2 3s 6 6xன்னு வந்துடும். இங்கே எக்ஸே இல்லை, அப்போ எக்ஸை பொறுத்து பண்ணால் 0 ப்ளஸ் 0. அடுத்தது 5x எக்ஸை பொறுத்து பண்ணால் ப்ளஸ் 5. அடுத்தது 2xை பொறுத்து பண்ணால் 0. ஸோ இப்போ டோ ஜி பை டோ எக்ஸ் எப்படி இருக்குங்க? 6x + 5ன்னு இருக்கும் இல்லையா? ஸோ டோ ஜி பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இந்த டோ ஜி பை டோ எக்ஸ் எந்த பாயிண்டில் 1, -2. அப்போது எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் போதும். y இருந்துச்சுன்னா -2 போடுங்க, y இல்லைன்னா விட்டுருங்க, டோன்ட் ஃபீல். ஸோ இப்போ 6 × 1 6, 6 + 5 11. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்த டோ ஜி பை டோ y கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ டோ ஜி பை டோ y கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும்? டோ ஜி பை டோ y which is equal to y-ஐ பொறுத்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதில் y-ஐ பொறுத்து பண்ணால் 0, y-ஏ இல்லை அந்த இடத்துல. அடுத்தது இதில் y-ஐ பொறுத்து பண்ணால் 2y. அடுத்தது இதில் y-ஐ பொறுத்து பண்ணால் 0. அடுத்தது இதில் y-ஐ பொறுத்து பண்ணால் 0. ஸோ இப்போ வெறும் 2y மட்டும்தான் வரும். ஸோ இப்போ டோ ஜி பை டோ y ஈக்குவல் டு 2y. இப்போ டோ ஜி பை டோ y அட் த பாயிண்ட் எந்த புள்ளியில்? 1, -2. 1, -2ல போட்டால் yக்கு என்ன வரும்? -2. ஸோ இப்போ 2 × -2 which is equal to -4. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ டோ ஜி பை டோ எக்ஸும் டோ ஜி பை டோ ஒய்யும் வந்துச்சு. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அவ்வளோதான். அடுத்தது 8.4ல ஃபர்ஸ்ட்ல தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க? h of x, y, z கொடுத்துருக்காங்க. ஸோ புள்ளிகளும் கொடுத்துருக்காங்க. இதில் 3 பகுதியாக பிரித்து வகைக்கெழு பண்ணணும். எக்ஸை பொறுத்து, ஒய்யை பொறுத்து, செட்டை பொறுத்து 3 பொறுத்து பண்ணணும். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? h of x, y, z which is equal to x sin of xy plus z square x plus z square x. ஓகே, பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 2, π/4, 1. 2, π/4, 1. ஸோ இந்த மாதிரி மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு டோ ஹெச் பை எக்ஸ் எக்ஸை பொறுத்து பண்ணுறேன். எக்ஸை பொறுத்து பண்ணால் யூவி ரெண்டுலேயுமே எக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ யூவி, அப்போ யூவி டேஷ் சைனை பண்ணால் காஸ் எக்ஸ்ஒய், திருப்பி எக்ஸ்ஒய் எடுத்து பண்ணால் எக்ஸ்ஒய் எக்ஸை பொறுத்து பண்ணால் ஒய் மட்டும் வரும். அப்போது யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ் எக்ஸை பொறுத்து பண்ணால் 1 ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸை பொறுத்து பண்ணால் ஜெட் ஸ்கொயர். அப்போ இது என்ன வரும்? xy cos xy ப்ளஸ் சைன் xy ப்ளஸ் z ஸ்கொயர். இது வந்து டோ ஹெச் பை டோ எக்ஸ். எந்த புள்ளியில்? டோ ஹெச் பை டோ எக்ஸ் 2, π/4, 1 இந்த புள்ளியில். ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டுக்கலாம், ஒய்க்கு பதிலாக π/4 போட்டுக்கலாம். காஸ் xy இப்போ 2π/4 எக்ஸையும் ஒய்யும் பெருக்கி போடணும். 2 × π/4 2π/4. அடுத்தது ப்ளஸ் சைன் 2π/4 ப்ளஸ் z ஸ்கொயர் 1. 2 1 டைம் 2 2 டைம் 2 1 டைம் 2 2 டைம். காஸ் 90 0, sin 90 1. ஸோ இப்போ காஸ் 90 0னா ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் sin 90 1 plus 1, 1 plus 1 2. So dou h by dou x at the point 2, π/4, 1. 2 வந்து 2. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது dou h by dou y. So dou h by dou y கண்டுபிடிச்சோன்னா எப்படி இருக்கும்? இதை y-ஐ பொறுத்து பண்ணணும். y-ஐ பொறுத்து பண்ணால் x அப்படியே இருக்கும். sin
எக்ஸ்ஒயை மட்டும் பண்ணும். சைன் எக்ஸ்ஒயை ஒய்யை பொறுத்து பண்ணோன்னா என்ன வரும்? சைன் எக்ஸ்ஒயை ஒய்யை பொறுத்து பண்ணோன்னா சைன் எக்ஸ்ஒய் ஒய்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ஒய் ஒய்னு வச்சுக்கலாம். சைன் ஒய் பண்ணால் காஸ் ஒய், காஸ் எக்ஸ்ஒய். ஒய்யை பொறுத்து பண்ணோன்னா எக்ஸ் மட்டும் வரும், வருமா? ஓகே. இப்போ ப்ளஸ் ஒய்யை பொறுத்து பண்ணோன்னா அங்கே ஒய்யே இல்லை, இப்போ 0 இல்லையா? ஓகே. இப்போது என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் 0. இப்போ டோ ஹெச் பை டோ ஒய் at the point 2, pi by 4, 1 போட்டோன்னா என்ன ஆகும்? 2 ஸ்கொயர் காஸ் 2 pi by 4. 2 1 டைம், 2 2 டைம், 2 ஸ்கொயர் என்ன? 4. இப்போ 4 cos pi by 2, cos 90 0. இப்போ ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ டோ ஹெச் பை டோ ஒய் 0. டோ ஹெச் பை டோ ஒய் 2, pi by 4, 1 வந்து 0. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது அதே மாதிரி டோ ஹெச் பை டோ Z கண்டுபிடிக்கணும். இப்போ டோ ஹெச் பை டோ Z கண்டுபிடிச்சோன்னா அந்த கேள்வியில் போய் இசட்டை பொறுத்து பண்ணணும். இங்கே இசட் இருக்கா? ரெண்டுலேயுமே இசட் இல்லை, அப்போ அந்த டேர்ம் 0. இசட் இல்லாத டேர்ம் 0. அடுத்தது இசட் இருக்க டேர்ம் இசட்டை பொறுத்து பண்ணணும். இங்கே இசட் இருக்கு, அப்போ இசட்டை பொறுத்து பண்ணால் 2ZX, 2ZX. அப்போ டோ ஹெச் பை டோ Z 2, pi by 4, 1 போட்டோன்னா என்னாகும்? 2 into இசட்டுக்கு 1, எக்ஸுக்கு 2. அப்போது 2 2s are 4 மட்டும் வரும். ஸோ which is 4. ஸோ இப்போ டோ ஹெச் பை டோ இசட் 2, pi by 4, 1 வந்து 4. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போது நம்ம டோ ஹெச் பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சோம், டோ ஹெச் பை டோ ஒய் கண்டுபிடிச்சோம், டோ ஹெச் பை டோ இசட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பகுதி வகைக்கெழுக்கள் ஃபுல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சுதுங்களா? அடுத்த கேள்வி போகலாமா? சரி, அடுத்த கேள்வி 4. ஒன்லேயே 4வது கேள்வி. என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்லேயே 4ல் என்ன கொடுத்துருக்காங்க? g of x, y which is equal to e power x plus 3y log of x square plus y square இல்லையா? ஸோ எந்த புள்ளியில்? -1, 1ல். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போது நான் எக்ஸை பொறுத்து பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டோ ஜி பை டோ எக்ஸ். எக்ஸை பொறுத்து பண்ணோன்னா இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது, அப்போ யூவி பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்போ யூ வி டேஷ் யூ, இது யூ, இது வி, யூ வி டேஷ் லாக் எக்ஸ், லாக் இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. லாக் எக்ஸை பண்ணால் 1/x, 1/x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ திருப்பி இதை எடுத்து எக்ஸை பொறுத்து பண்ணணும். இப்போ 2x + 0 பண்ணியாச்சு. இப்போ u v dash ப்ளஸ் v u dash log of x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் e பவர் x பண்ணால் e பவர் x தான். இப்போ e பவர் x ப்ளஸ் 3y மேலே இருக்கிற தனியாக எடுத்து பண்ணால் 1 + 0. ஸோ அப்போ எப்படி வரும்? e பவர் x ப்ளஸ் 3y into 2x by x square plus y square plus log of x square plus y square into e power x plus 3y. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் டோ ஜி பை டோ எக்ஸ். இப்போ டோ ஜி பை டோ எக்ஸ் அட் த பாயிண்ட் -1, 1 போடணும்ல. ஸோ இப்போ டோ ஜி பை டோ எக்ஸ் -1, 1 போடணும். -1, 1 போட்டால் என்ன ஆகும்? 1, 1 போட்டால் e பவர் -1 ப்ளஸ் 3 into 1 என்ன ஆகும்? e பவர் -1 ப்ளஸ் 3 into 1 e பவர் -2 ஆகிடுமா? ஸோ போட்டால் என்ன ஆகும்? e பவர் -1 ப்ளஸ் 3 into 1 3 into 2 into x என்ன? -1 by x square plus y square -1 the whole square plus 1 square plus log of x square plus y square na -1 the whole square plus 1 square e power -1 plus 3 into 1. அப்போ என்ன ஆகும்? e power e square -2 by 1 square plus 1 square 1 plus 1 2
கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் லாக் ஆஃப் 1 ஸ்கொயர் 1 1 + 1 2 log 2 e பவர் ப்ளஸ் 2. ஸோ இப்போ என்ன வரும்? மைனஸ் e பவர் 2 ப்ளஸ் log 2 e பவர் 2. e பவர் 2 காமன் எடுத்துக்கலாமா? அப்போ என்ன வரும்? e பவர் 2 காமன் எடுத்துட்டோம்னா log 2 மைனஸ் 1 வருமா? log 2 மைனஸ் 1. ஸோ இதுதான் dou g by dou x at the point minus 1, 1. அடுத்தது dou g by dou y கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ dou g by dou y எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த கொஷின் எழுதிக்கோ. g of x, y which is equal to e power x plus 3y into log of x square plus y square. Log of x square plus y square at the point minus 1, 1. At the point minus 1, 1. புரிஞ்சுதுங்களா? இப்போ dou g by dou y கண்டுபிடிக்கலாமா? y பொறுத்து வகையிடணும். ஸோ y பொறுத்து வகையிட்டோம்னா இங்கேயும் y இருக்கு, இங்கேயும் y இருக்கு. இப்போ uv வழக்கம் போல தான். ஸோ அப்போ u v dash e power x plus 3y u v dash log இதை ஃபுல்லாத்தையும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இதை ஃபுல்லாத்தையும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஒய்ன்னு எடுத்துக்கலாமா? ஒய் பொறுத்தனை பண்ணுறோம், ஒய்ன்னு எடுத்துக்கலாம். log y பண்ணால் 1/y. இப்போது u v dash 1/x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். இப்போ இது இருக்கிற தனியாக ஒய்யை பொறுத்து எடுத்து பண்ணணும். இப்போ 0 + 2y u v dash ப்ளஸ் v u dash log of x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் v u dash e power x பண்ணா e power x தான். அந்த இதை மட்டும் தனியாக எடுத்து பண்ணோன்னா y பொறுத்து பண்ணோன்னா 3 மட்டும் வரும். 0 + 3 வரும். என்ன வரும்? 0 + 3 மட்டும் வரும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ e power x plus 3y into 2y by x square plus y square plus log of x square plus y square 3 into e power x plus 3y. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? e power x plus 3y into 2y by x square plus y square plus 3 into log of x square plus y square e power x plus 3y. இது என்னதுங்க? dou g by dou y. இப்போ dou g by dou y எந்த புள்ளியில்? -1, 1ங்கிற புள்ளியில். அப்போ -1, 1 போட்டோன்னா என்னாகும்? -1, 1 போட்டோன்னா என்னாகும்? ஸோ இப்போ e பவர் எக்ஸுக்கு பதிலாக -1 ப்ளஸ் 3 into 2 into 1 by -1 square plus 1 square plus 3 into log of -1 square plus 1 square e power 1 plus 3 into 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக -1ல் -1 plus 3 into 1 இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆகும்? e power 2 by -1 square 1 1 plus 1 2 2/2 plus 3 log of -1 square 1 square plus 1 square 2 e power 2. புரிஞ்சுதா? e power இது கேன்சல் ஆயிரும். e power 2 பொதுவாக எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ e power 2 காமனாக எடுத்துட்டோன்னா என்ன ஆகும்? e power 2 எடுத்துட்டோன்னா 3 log 2 plus 1 வரும். 3 log 2 plus 1 3 log 2 plus 1 வந்துடும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் dou g by dou y at the point -1, 1. அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் செம்மில் 4 சப்டிவிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 4 சப்டிவிஷனுமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அது என்னன்னா வகைக்கெழுக்கள், பகுதி வகைக்கெழுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பிரிக்கணும். x y z இருந்துச்சுன்னா dou
என்ன ஃபங்க்ஷனோ அது பை எக்ஸ், என்ன சார்போ அதை பொறுத்து எக்ஸ் ஒய் செட்டப் பண்ணும். எக்ஸ் ஒய் மட்டும்னா எக்ஸ் ஒய் மட்டும் பண்ணால் போதும். ஸோ அதுக்கான புள்ளிகளை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? பயிற்சி 8.4 இரண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் சார்புகளுக்கு fx fy காண்க, மேலும் fxy ஈக்குவல் டு fyz என காட்டுக. ஸோ fx fy, fxனா என்ன? டோ எஃப் பை டோ எக்ஸ், fyனா டோ எஃப் பை டோ ஒய். அப்போ fxyனா டோ எஃப் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய். fy எக்ஸ்னா என்ன அர்த்தம்? டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் டோ எக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி இதை வந்து நிரூபிக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் 3x பை ஒய் பிளஸ் சைன் எக்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? டோ எஃப் பை டோ எக்ஸ், எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா கீழேயும் இருக்கு மேலேயும் இருக்கு. இப்போ யூ பை வி இல்லையா? ஸோ இப்போ வி யூ டேஷ் வி யூ டேஷ் 3 மட்டும் வரும் எக்ஸை பொறுத்து பண்ணால், ப்ளஸ் வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் ஒய் எக்ஸில் 0 ப்ளஸ் சைன் எக்ஸை பண்ணால் காஸ் எக்ஸ் பை வி ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ 3y ப்ளஸ் 3 சைன் எக்ஸ் மைனஸ் 3x cos x by y plus sin x the whole square வருங்களா? சரி, இப்போ இதில் எல்லாத்துலேயும் 3 பொதுவாக இருக்குது. ஸோ 3 எடுத்துக்கலாம். அப்போது y அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து டோ எஃப் பை டோ எக்ஸ். அடுத்தது டோ எஃப் பை டோ ஒய்யும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இப்போ டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிச்சா என்ன வரும்? டோ எஃப் பை டோ ஒய். ஸோ டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிச்சா இதுவே ஒய்யை பொறுத்து பண்ணணும். ஸோ ஒய்யை பொறுத்து பண்ணணுன்னா யூவிலேயே போடலாம். ஏன்னா ஒய்யை பொறுத்து பண்ணால் கீழே மட்டும்தான் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம யூவிலும் கூட போடலாம், தப்பு வராது. ஓகே, இப்போது ஒய்யை பொறுத்து பண்ணும்போது இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3x இன்டூ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பவர் 1, மேலே போகும்போது -1. ஸோ அப்போ ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் பார் -1 இல்லைங்களா? ஸோ இப்போ ஒய்யை பொறுத்து பண்ணுங்க. இப்போ ஒய்யை பொறுத்து பண்ணால் எப்படி இருக்கும்? இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இப்போ டோ எஃப் பை டோ ஒய் ஒய்யை பொறுத்து பண்ணால் எப்படி இருக்கும்? இதில் ஒய் இல்லை, ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். இதில் ஒய் இருக்குது, அப்போ -1 ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் த ஹோல் பவர் -2 ஆகிடும். -1 -2 ஆகிடும். உள்ளே இருக்கிறத எடுத்து பண்ணோன்னா ஒய்யை பொறுத்து பண்ணோன்னா 1 + 0. அப்போ என்ன ஆகும்? -3x ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் த ஹோல் பவர் -2. இதை எப்படி எழுதிக்கலாம்? -3x பை ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதுதான் டோ எஃப் பை டோ ஒய். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டோ எஃப் பை டோ எக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம இது ரெண்டும் சமம்னு மட்டும் சொன்னால் போதும். டோ ஸ்கொயர் ஒய் பை டோ எக்ஸ் டோ ஒய். இப்போ டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? டோ பை டோ எக்ஸ் இன்டூ டோ எஃப் பை டோ ஒய்னு எழுதிக்கலாமா? டோ எஃப் பை டோ ஒய் என்ன? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் -3x by y plus sin x the whole square. y plus sin x the whole square. x பொறுத்து பண்ணணும்னா u by vல தான் பண்ணணும். அப்போ v u dash dou by dou x of v u dash -3 v u dash plus minus v u dash minus u v dash. இதை பண்ணோன்னா 2 into y plus sin x the whole power 2 minus 1 1. உள்ள இருக்கிறத எடுத்து x பொறுத்து பண்ணோன்னா 0 plus cos x by
y plus sin x, அங்கே ஏற்கனவே ஸ்கொயர் இருக்கு, அப்போ இங்கே பவர் 4ன்னு ஆயிரும். ஆயிருமா? அப்போ என்ன ஆகும்? எக்ஸை பொறுத்து பண்ணியாச்சு. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் y minus 3 into y plus sin x the whole square. அடுத்தது minus 3x, இங்கே 2 இருக்கு, அப்புறம் ஒரு cos x இருக்கு. இப்போ minus 3 into 2 6, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ plus 6 plus 6x cos x, 6x cos x, அப்புறம் y plus sin x into y plus sin x by y plus sin x the whole power 4. இதான் வந்து dou square f by dou x dou y. dou y dou x. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா dou square f by dou y dou x கண்டுபிடிக்கணும். அப்போ dou by dou y into dou f by dou x எழுதிக்கலாங்களா? ஓகே, இப்போ dou by dou y into dou f by dou x என்ன? dou f by dou x 3y plus 3 sin x, 3y plus 3 sin x, 3y plus 3 sin x minus 3x cos x, minus 3x cos x by y plus sin x the whole square, y plus sin x the whole square. புரிஞ்சுதுங்களா? ஸோ y பொறுத்து பண்ணணும். y பொறுத்து பண்ணலாமா? ஓகே, y பொறுத்து பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? ஸோ y பொறுத்து பண்ணுறதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் டேர்மில் மட்டும் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, மீதி எதுலேயும் இல்லை. ஸோ அப்போ இந்த பார்ட் டேர்ம் மேலே கொண்டு போயிடலாமா? இப்போது இந்த டேர்மை மேலே கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகும்? dou by dou y of 3y plus sin x 3 sin x minus 3x cos x into y plus sin x the whole power minus 2. மேலே போச்சுன்னா கீழே இருக்க ப்ளஸ் 2 மேலே போனால் மைனஸ் 2. ஓகே, ஒய்யை பொறுத்து வகையிடணும். ஸோ ஒய்யை பொறுத்து பண்ணோன்னா இதில் எப்படி இருக்கும்? 3 மட்டும் வரும், இங்கே பண்ண முடியாது, இங்கேயும் பண்ண முடியாது. ஸோ 0 minus 0. இங்கே பண்ணோன்னா minus 2 into y plus sin x the whole power minus 4. உள்ளே இருக்கிறத பண்ணோன்னா ஒய்யை பொறுத்து 1 plus 0 வருமா? ஸோ இப்படி போட்டு போகிறதுக்கு பெட்டர் நம்ம u by v யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ u by v யூஸ் பண்ணோன்னா என்ன வரும்? u by v யூஸ் பண்ணோன்னா dou by dou y of u by v. அப்போ v u dash y plus sin x the whole square. ஃபஸ்ட்டு v u dash பண்ணும்போது 3, y பொறுத்து பண்ணும்ல, ஸோ இப்போ 3 வரும், 0 0 3 மட்டும் வரும், மைனஸ் v u dash minus u v dash 3y plus 3 sin x minus 3x cos x u v dash பண்ணும்போது 2 into y plus sin x, இங்கே என்ன ஆகும்? minus 2 போடும்போது 0 ஆகிடும், 2 முன்னாடி வந்துடும். ஸோ அங்கே minus 1 போடும்போது 1 மட்டும் வரும், 0 வராது. 1 minus 1 போடும்போது உள்ளே இருக்கிறத பண்ண ஒய்யை பொறுத்து பண்ணும் 1 plus 0 by v square y plus sin x the whole power 4 வருமா? ஸோ அப்போ இது எப்படி வரும்? dou by dou y 3 into y plus sin x the whole square minus இதில் பண்ணிங்கன்னா 2 இருக்கா, இந்த ஹோல் டேர்மு இது கூட மல்டிபிள் பண்ணும். ஸோ இந்த ரெண்டும் மல்டிபிள் இருக்குது, மல்டிபிள் பண்ணோன்னா 2 வந்துடும். ஸோ இப்போ இது எப்படி மல்டிபிள் பண்ணிக்கலாம்? ஸோ இது ஒவ்வொன்று கூடயும் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ என்ன ஆகும்? minus 6y into
y plus sin x minus 6 sin x into y plus sin x plus 6x cos x y plus sin x அப்படின்னு வரும் இல்லையா? ஓகே. ஸோ இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? எல்லாத்துலேயும் 6 காமனாக இருக்கா? இப்போ 6 காமனாக எடுத்துடலாமா? y plus sin x காமனாக இருக்கா? ஸோ இப்போ 6y plus sin x காமனாக எடுத்துடலாம் இல்லையா? ஸோ அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஸோ y plus sin x காமனாக எடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா y plus sin x the whole power 4ன்னு இருக்குது. y plus sin x காமனாக எடுத்துக்கோங்க. அப்போ என்ன வரும்? இது பண்ணியாச்சு, தேவையில்லை, போட்டு தேவையில்ல. y plus sin x காமனாக எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3y plus 3 sin x, ஒரு y plus sin x இருக்கும். ஸோ 3y plus 3 sin x minus 6y sin x வந்துருச்சு, y plus sin x minus 6 sin x, அடுத்தது plus 6x cos x ன்னு இருக்கா, plus 6x cos x ன்னு வரும். ஸோ by y plus sin x the whole power 4. So 3y minus 6y minus 3y. அப்போ y plus sin x minus 3y. இங்க minus 3 sin x plus 6x cos x ன்னு வருது. by y plus sin x the whole power 4 போட்டா. கரெக்டா? ஓகே. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து மைனஸ் 3 காமன் எடுத்துக்கலாமா? மைனஸ் 3 காமன் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? y plus sin x மைனஸ் 3 காமன் எடுத்தா மைனஸ் 3y plus sin x ன்னு வந்துருமா? sin x plus 6x cos x by y plus sin x the whole power 4ன்னு வந்துருமா? ஸோ இதை உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. இப்போ ரெண்டு கூடயும் minus 3y plus sin x the whole square plus 6x cos x y plus sin x by y plus sin x the whole power 4. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து dou square f by dou y dou x. dou square f by dou y dou x. ஸோ இதையும் dou square f by dou x dou y யும் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டும் சேமா? சாரி, இது இல்லை. dou square f by dou y dou x. ஸோ கம்பேர் பண்ணுங்க. இதையும் அதையும் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டும் சேமா? minus 3 சேமா? plus 6x cos x சேம். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? dou square f by dou x dou y is equal to dou square f by dou y dou x. புரிஞ்சுதுங்களா? ஸோ அவங்க ஈக்குவல் தானே சொல்லியிருந்தாங்க கொஷினில். ஈக்குவல்னு சொல்லியாச்சா? ஸோ ஈக்குவல்னு சொல்லியாச்சு. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? சரி. The next question.